கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், பெரியவர், ஒரு பெரிய காரியங்களை செய்வார். அவரை தேடுகிற, ஆராதிக்கிற, நம்புகிற உங்களை அவர் கைவிடவே மாட்டார். இயேசுப்பாவுக்கு ஊழியம் செய்கிற உங்களையும் கைவிட மாட்டார். இயேசுப்பாவுக்காக கொடுக்கிற உங்களை கைவிட மாட்டார். விசுவாசிங்க. இந்த நாளில் உங்களுக்கு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். நீங்கள் எதிர்பார்க்கிற சில காரியங்கள் உங்களுக்கு நன்மையை கைகூடி வரும். இந்த ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 34:9. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு குறைவில்லை. பரிசுத்தமாய் வாழுகிறவர்கள், இயேசுப்பாவை ஏற்றுக்கொண்டவர்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பி பரிசுத்தமாக ஆரம்பிக்கணும். ஒரே நாளில் பரிசுத்தம் ஆக முடியாது. பரிசுத்தம் ஆகிக்கொண்டே இருக்கணும். அப்படின்னா சுத்தமாகி கொண்டே இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை முறைகளில், பேச்சுகளில் நிறைய தவறுகள் நமக்கு தெரியாமலே உள்ளே இருக்கும். இதெல்லாம் தேவன் ஆண்டவர் வார்த்தையினால, ஆவியினால நமக்கு பேசிக்கொண்டே இருப்பார். ஒரு சகோதரிடத்தில் கர்த்தர் பேசினாரா, உன் புருஷன் கொஞ்சம் அதிகமாக பேசுகிறான், நீ ஏன் கொஞ்சம் அமைதியாக இருக்கக்கூடாது? கொஞ்சம் அமைதியாக போனால் அந்த இடத்துல பிரச்சனை இல்லையே, நீ ஏன் அவன் ஒரு வார்த்தை பேசும்போது 2 வார்த்தை பேசுகிற அப்படின்னு ஒரு நாள் அவங்க போகிற ஆலயத்தில் போதகர் பேசும்போது அந்த வார்த்தையை வச்சு பேசினாராம். அது அவங்க உள்ளத்தை தொட்டது. அவங்க அப்படி மாறினாங்க. வீட்டில் சமாதானம் வந்தது. அந்த சகோதரி அமைதியானவுடனே அந்த புருஷன் பேசுகிறத குறைச்சிட்டாரு. ஏன்னா அவர் பேசி பிரயோஜனம் இல்லை. என்ன பேசினாலும் அது ரியாக்ஷன் பண்ணுறதில்ல. பார்த்தீங்களா? இதுதான் நம்ம என்ன நினைப்பேன்னா, அவர் பேசுகிறத மாற்றட்டோன்னு. ஆண்டவர் பார்க்குறாரு, அவன் பேசட்டும், நீ அமைதியாயிரு. இதுதான் நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள். அப்போது ஆண்டவர் நம்மை பரிசுத்த பாதையிலே நடத்த ஆரம்பிக்கிறார். அந்த பரிசுத்த பாதை நமக்கு குறைவில்லாமல் மேன்மையை கொண்டு வரும். அதனால் வார்த்தையை கேளுங்கள், ஆண்டவருடைய ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையை பரிசுத்தமாய், இன்னும் நேர்த்தியாய், ஆண்டவருக்கு நேராய் நடத்த ஆரம்பிங்கள். ஒரு குறையில்லாமல் உங்களை நடத்துவார். நம்ம மேன்மையடையன்னா பரிசுத்தமாகிட்டே இருக்கணும். சரியா? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிப்போம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்களுக்கு குறைவில்லை. உடைய பிள்ளைகள் பரிசுத்தமாகி கொண்டே இருக்கட்டும். பிடிவாதங்கள் மாறணும், பெருமை மாறணும், தாழ்மை உண்டாகணும், அன்பு உண்டாகணும், கர்த்தர் பேசுவதற்கு கீழ்ப்படியணும், ஒரு தேவ ஊழியர் சொல்கிற வார்த்தை கீழ்ப்படியணும். அப்படி மாறட்டும். இப்போது வியாதிப்பட்டவங்களை சுகமாக்குங்க. எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு இருக்கிறவங்களுக்கு விடுதலை கொடுங்க. வேலையில் அவர்களுக்கு வேலையை கொடுங்க. வருமானங்களுக்கு வருமானத்தை கொடுங்க. குறிப்பாக பிசாசின் பிடி இருக்கிற மக்களை விடுதலையாக்குங்க. தேவ சித்தம் தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கவங்களுக்கு தேவ சித்தத்தை வெளிப்படுத்தி காண்பீங்க. இன்றைய பிறந்தநாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இயேசப்பா. திருமண நாளை காண்கிற குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. கமெண்ட் செக்ஷனில் ஜெபக்குறிப்பில் அனுப்பியிருக்க ஒவ்வொருக்கு அற்புதம் செய்யும். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.